கட்சியோட தொடக்க விழால குறிப்பா நீங்க பேசும்பொழுது திமுகவை அண்ணா தொடங்குறப்போ ஒரு மேற்கோள் காட்டினதை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. புரிய வேண்டியவர்களுக்கு புரியும், இது யாருடைய ஒட்டுமாஞ்செடி அப்படின்னு. திமுகவோட ஒட்டுமாஞ்செடி திராவிட வெற்றி என்ன கழகமா? தப்பு இருக்கு? இருக்கலாம் தானே. திராவிடர் கழகத்தினுடைய ஒட்டுமாஞ்செடியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமாஞ்செடியாக திராவிட வெற்றி கழகம் இருக்கக்கூடாது என்று ஏதாவது இருக்கிறது? அது எங்களுடைய தீர்மானத்தில் மிக தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் என்பது பெரும்பான்மை மக்களின் விருப்பம். தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு ஆதரவாக நிற்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ எங்களுடைய நோக்கம் மிக தெளிவானது. நாங்கள் திமுகவால் இயக்கப்படுறோம்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் இங்கே இதுவரைக்கும் முதலமைச்சரை போய் சந்திக்கல. ஏன் நாங்கள் முதலமைச்சரை சந்திக்க முடியாதா? ஆனால் எங்களுடைய சந்திப்பின் மூலமாக முதலமைச்சருக்கு அவப்பெயர் வந்து விடக்கூடாதுன்னு நாங்கள் கருதுறோம். நாங்கள் எந்த திமுகவினரையும் போய் அணுகலை, நாங்கள் எந்த திமுகவினரையும் போய் சந்திக்கல. தாய் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்து நாங்கள் இயக்கம் துவங்க போகிற செய்தி, இதற்கு நாங்கள் காரணம் அல்ல என்கிற எங்களுடைய நிலைப்பாட்டை அவருக்கு தெரிவித்து விட்டு வந்து நாங்கள் இயக்கத்தை கட்டியிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் தெளிவானது. நாங்கள் ஒட்டுமாஞ்செடி தான் அப்படின்னு நான் மேடையில் குறிப்பிட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமாஞ்செடி என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, ஒட்டுமாஞ்செடி என்பது ஒரு நெடிய மரத்தின் நிழலில் வளரக்கூடியது. நாங்கள் திராவிட இயக்கம் என்கிற நெடிய மரத்தின் நிழலில் வளரப்போகிறோம். எனவே அதைத்தான் நான் குறிப்பிட்டேன்.